வெயிட் லாஸ் பண்ணும்போது ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு, டேஸ்டியா சாப்பிடணும் போல இருக்குன்னு சிஸ்டர்னு கேக்குறீங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த ரெசிபி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்ஸ் வச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொக்கோ பவுடர் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி வந்து பண்ணி காமிக்க போறேன். ஓட்ஸ் வந்து நார்மலான ஓட்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். எப்பவும் போல நம்ம வந்து ஓட்ஸ் நார்மலா கிண்டுவோம் இல்லையா, அது மாதிரி நார்மலா ஒரு தண்ணி வச்சுட்டு அதுல வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து கிண்டிக்கலாம். இன்னைக்கு வந்து கேட்பரியோட கொக்கோ பவுடர் தான் வந்து நான் எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் வந்து போடுறேன். ஓரளவுக்கு வந்து அந்த ஓட்ஸ் வெந்ததுக்கு அப்புறமா அந்த கொக்கோ பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு 1/2 ஸ்பூன் போடலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த கொக்கோ பவுடர்ல ஸ்வீட்னஸ் வந்து இருக்காது இல்லையா, அதனால இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வந்துடும். அதை ஒரு தனியா ஒரு பவுல்ல மாத்திட்டு அதுல வந்து ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, உலர் திராட்சை வந்து கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து வால்நட் வந்து நான் வந்து நொறுக்கி போட்டுக்கிறேன். நீங்க எந்த வகையான நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம், பேர்ச்சம்பழமும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸ் அந்த ஸ்வீட்னஸோட சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.